வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லியும் டீ காஃபி போடுவோம் இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா டீ தூள் தான். டெய்லியும் டீ போட்டுட்டு அந்த டீ தூளை நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ டீ போட்டுட்டோம். அந்த டீ தூளை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ஒரு பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்டில் நல்லா காய வச்சுக்கோங்க. இது போல் ஃபோர்க் யூஸ் பண்ணி இது போல் ஒரு 2 தடவை கிண்டி விட்டால் போதுங்க. அதுவே நார்மலாக காஞ்சிரும். வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை, நீங்கள் நிழலில் வச்சாவே நல்லா சூப்பராக காஞ்சிரும். இதுக்காக மேலே மொட்டை மாடியில் போயிட்டு வெயிலில் வைக்கணும் அப்படின்ற எந்த கஷ்டமும் இல்லை. நார்மலாக வீட்டிலே நிழல்லையே வச்சாவே நல்லா சூப்பராக காஞ்சிரும். அப்படிதான் ஒரு நாள்லேயே நான் பாருங்கள் நல்லா அழகாக காஞ்சிருச்சு. இப்போ இதை எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டீ தூள் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை துணி எது வேணுமாலும் எடுத்துக்கோங்க. இது போல் கொஞ்சமாக ஒரு பொட்டலம் மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்ச தூளை நல்லா இது போல் மடிச்சுட்டு டீ தூளை மடிச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இல்லை லப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நூல் போட்டு கூட நல்லா கட்டி இது போல் வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா துணியால் கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேக்கை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, ஷூஸ்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைச்சும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அப்பப்போ வாஷ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே நீங்கள் இது போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை வெளியே போயிட்டு வந்துட்டு இது போல் அந்த பேக்கை நீங்கள் இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள பேட் ஸ்மெல்லாம் அந்த டீ தூள் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு கற்பூரவள்ளி பிளான்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளான்ட் வேணுமாலும் நம்ம வீட்டில் என்ன செடி வளர்க்குறோமோ அந்த செடிக்கு இந்த டீ தூள் அந்த வேஸ்ட்டாக குப்பையில் போடுற அந்த டீ தூளை யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதை இந்த மண் பகுதியில் நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இது போல் வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி காப்பி தூள் பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது போல் செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செடி நல்லா வளரும். அதுவும் முக்கியமாக ரோஸ் செடிக்கு இந்த டீ தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மொட்டுகள் நிறையா வைக்கும், பூ நிறையா பூக்கும். நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, அந்த டீ தூளை கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது போல் மரக்கரண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மரக்கரண்டி ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த டீ தூள் தண்ணியால் கழுகணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும். இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.